Hey, this is Venkat for Venkafin.com. We look at the health insurance, PR term insurance, mutual fund, early term plan. எதுல இருந்து பார்த்தா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். எனக்கு ரொம்பவே கையில் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஐ பாட் மவுஸ் லைக் திஸ் அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு ஹெல்ப்ஃபுல் இட் இஸ் கோயிங் டு பி. அதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ போடுறேன் அப்புறமா. எகெயின் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஷீ இஸ் ஆஃப் அண்ட் ஆன், ஷீ இஸ் குட், ஷீ இஸ் நாட் குட், அந்த மாதிரி இருக்கும். அதனால் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஹேவிங் செட் தட், நான் கன்சல்டிங் பண்ண இந்த 4-5 நாளில் ஒரு 2-3 பேர்கிட்ட ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னென்னா, ஒரு சில பேர்லாம் மைனர் ஹெல்த் இஷ்யூ தான், அவங்க ஒய்ஃப்க்கோ அம்மாக்கோ. ஒரு சில பேர் எங்கே இருக்கிறாங்க, 30 வயசு 35 வயசுங்கிறாங்க, ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக்குங்கிற மாதிரி. மேஜர் கிடையாது, அதாவது அவங்களுக்கு வந்திருக்க ஹெல்த் இஷ்யூ வந்து லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது, ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குமே அது சேலஞ்சு தான். நான் ஒவ்வொரு கம்பெனியாக அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னு இல்லை கிடைக்க மாட்டேங்குது தான் சொல்லுவேன். மேஜர் ஹெல்த் செட் பேக்லாம் வந்துருச்சுன்னா இவர் அதை தெரிஞ்சுட்டே எங்கிட்ட என்ன இப்போ பண்ணலாங்கிறது சொல்யூஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்காக கன்சல்ட்டிங் பண்ணார். அப்போல்லாம் நான் நைட்டு வந்து இவங்ககிட்ட பேசிடுவேன். நைட்டு 1 மணி 2 மணிக்கு யோசிப்பேன். நான் வாழ வேண்டிய வயசு இது, ஜஸ்ட் 30, 35 இந்த மாதிரி ஏஜில் வந்துட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறைய கதைகளில் கேட்கும் போது இட் இஸ் ரீஇட்ரேட்டிங். ஓகே, நம்ம பேசுறதுனால 4 பேர் ஏதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டா அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்தால் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இவங்க பேசுகிறவங்க எல்லாமே பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க. ஒரு சில பேர், நாட் ஆல் ஆர் லைக் திஸ், பட் ஒரு சில பேர் இப்படி பேசும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனியோடைய பேரை நான் வந்து கூகுள் மேலே போடுறதுக்கு காரணம், இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாவது வாங்கிக்கோங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ். உதாரணம் சொல்கிறேன், இந்த விப்ரோலேருந்து ஒரு 10 பேர் பேசியிருப்பாங்க அப்படின்னா அதில் 2 பேராவது மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துட்டு பேசுகிறாங்க, ஒய்ஃபுக்கோ அம்மாக்கோ. டிசிஎஸ்லேருந்து ஒரு 20-30 பேர் பேசியிருந்தாங்கன்னா அதில் 4 பேராவது அந்த மாதிரி மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்து பேசுவாங்க. அப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா என்னமோ உலகமே வந்து ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா சேலஞ்ச் ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணுறவங்க வந்துட்டு 50%னா, ஐ மீன் ஆரோக்கியமாக இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணுறது 50%னா, அவங்க பிராண்ட் செலெக்ஷனுக்காக ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு வாங்கலாம்னு நினைப்பாங்க. கொஞ்சம் ஹெல்த் செட் பேக் வந்த பிறகு கன்சல்டிங் பண்ணுறவங்க 50%ஆக இருப்பாங்க. ஸோ ஐ ஜென்யூன்லி வாண்டட் டு டெல் திஸ் டு யூ. தயவு செய்து ப்ளீஸ் கன்சிடர். அந்த இப்போ என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க, பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுவாங்க. 2 மந்த்ஸ் கழிச்சு 6 மந்த்ஸ் கழிச்சு கூட தே வில் ப்ரொசீட் வித் பையிங். அண்ட் தே சீ மீ அஸ் அ செகண்ட் ஒப்பீனியன் கை. ஆன்லைனில் தான் வாங்குவாங்க, பட் இந்த பிராண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரிலாம் இதெல்லாம் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவாங்க. சம் பீப்புள் யூஸ் மீ லைக் தட். அது கஷ்டமாக இருக்கும், பட் தென் ஐ காட் யூஸ் டு இட். ஹேவிங் செட் தட், இந்த ஐடி ஆர்கனைசேஷன் பேர் போகிறதுக்கு காரணம், கண்டிப்பாக என்னோட வீடியோலாம் கன்சியூம் பண்ணுறதே கிடையாது. ஒருவேளை இந்த பேர்லாம் போட்டாவது நான் உங்களை அட்ரஸ் அப்படிலாம் சர்ச் பண்ணி வரப்போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேங்கிறதையாவது புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், 6 லட்சம் பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 100 பேருக்கு வந்து ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கலாம். நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடலாம். அதில் எனக்கு தெரியும் கண்டிப்பாக 50 பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க. மிச்ச யாரும் அதுவுமே அடிக்குவேட் கவர் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு போகாதீங்க. ஆன் டைம் 3 மந்த்ஸ் சேலரி இருந்தால் ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும். உங்களுக்கு எந்த டைம் தோணுதோ அந்த டைம் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து மேஜர் ஹெல்த் செட் பேக் வராத வரைக்கும் அது வந்து தண்ட செலவு மாதிரி தெரியும். ஆனால் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்டட் டு ஸ்ப்ரெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. வேறு என்ன சொல்கிறது?